யோக புவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. எத்தனை படிச்சிருந்தாலும், சம்பாதிச்சு நிறைய சொத்துக்கள் இருந்தாலும், வைப்ரண்ட் ஹெல்த், அதாவது ஆரோக்கியமான உடம்பு, ஆரோக்கியமான மனநிலை எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான ப்ரோக்ராம் சொல்ல போறேன். ஒரு நாள், அந்த ஒரு நாள்ல காலையிலிருந்து இரவு வரைக்கும் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா நமக்கு ஆரோக்கியமான உடம்பு, நமக்கு உறுதியான ஒரு மனநிலை, நல்ல ஒரு வைப்ரண்ட் ஹெல்த் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்பர் 1, காலையில் தூங்கி எழுந்திருக்கிறீங்க. எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க? 4 to 6 அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தம். அந்த 4 to 6ல் நீங்கள் எப்போ வேணால் எழுந்திரிக்கலாம். 6 மணிக்கு முன்னாடி எழுந்திருக்கிறது எப்போவுமே ஆரோக்கியமான பழக்கம். ஏன்னா உங்களுக்கு காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் இந்த பூமி கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக ஆரம்பிக்கும். நம்மளுடைய உடம்பும் எழுந்த உடனேயே சூட்டில் இருக்கும். 6 மணிக்கு முன்னாடி நம்ம பாடி குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் காலையில் 6 மணிக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சிடுறதுங்கிறது ரொம்பவே நல்லது. எழுந்த உடனேயே காலையில் பல் துலக்கி, முகம் கழுவி, கண்ணை நல்லா கழுவணும். கண் கழுவுறதுக்கு 2 கப் இருக்குது. அந்த கப்பு வாங்கி வச்சுக்கோங்க. அதில் கண்ணை நல்லா கழுவணும். அதுக்கப்புறமா மூக்கை க்ளீன் பண்ணணும். நம்மளுடைய தொண்டை, காது, மூக்கு இது 3 கனெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது நேராக நம்ம லங்ஸோட தொடர்புடையது. அதனால நேட்டிவ் பாட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தண்ணி எடுத்து மூக்கு கழுவணும். இந்த மூக்கு கழுவுறது அப்படிங்கிறது நேரடியாக ஒரு ஆசிரியரை பயிற்சி வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். இப்போ நம்மளுக்கிட்ட யோகா கிளாஸ்க்கு வர்றவங்களுக்கு முதல் மாதத்திலேயே அந்த நேட்டிவ் பாட்டால் எப்படி கழுவணும் அப்படிங்கிற பயிற்சியை சொல்லித்தரோம். அதுக்கப்புறமா காலை கடன்களை முடிக்கிறது. இப்போ காலை கடன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, முதல் நாள் 3 வேளை சாப்பாட்டை அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணிடணும்னா அது வெளியேறிடணும். மலமாக அது வெளியேறிடணும். வெளியேறும்போது சுத்தமாக வெளியேறி நம்ம வயிறு காலியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும். அடுத்தது உடலுக்கான பயிற்சி. உங்களுக்கு சரியான முறையில் ஒரு நாளை ஆரோக்கியமாக உங்கள் உடம்பு வச்சுக்கணும் அப்படின்னா இந்த பயிற்சிகள் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். முதல்ல உட்கார்ந்து பிராணயாமா. பிராணயாமாவில் நீங்கள் பண்ண வேண்டியது நல்ல சூரிய கலை பிராணயாமா. சூரிய கலை பிராணயாமா என்ன அப்படின்னா, வலது பக்கம் இருக்கக்கூடியது சூரியகலை, இடது பக்கம் இருக்கக்கூடியது சந்திரகலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட கைகளை விஷ்ணு முத்ரால வச்சுட்டு லெஃப்ட் சைடு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு நல்ல மூச்சை இழுத்து பொறுமையாக விடுங்க. இன்ஹேல், நல்லா எக்ஸேல். எத்தனை முறை? 27 முறை. இந்த 27 முறையை நீங்கள் 3ஆக பிரிச்சுக்கலாம், இல்லை 2ஆக பிரிச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இந்த பக்கம் இழுக்க வேண்டாமா அப்படின்னா இந்த பக்கம் இழுக்க வேண்டாம். ஏன்னா இது சந்திரபேதனம். சந்திரபேதனம்னா உடல் குளிர்ச்சி ஆகும். ரைட்டில் பண்ணும்போது காலையிலேருந்து மாலை வரைக்கும் உங்களுடைய உடம்பு ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். கார்டிசால் சுரக்கும். உங்களுடைய மைண்டு கிளாரிட்டி நல்லாயிருக்கும். பாடியில் எனர்ஜி இருக்கும். இதுக்கு சூரிய பேதன பிராணயாமான்னு பேர். அதை முதல்ல பண்ணிவிடுங்க. அடுத்தது உங்களுக்கு 8 ஆசனங்கள் சொல்ல போகிறேன். இந்த 8 ஆசனங்கள் தலையிலிருந்து நம்மளுடைய கால் வரைக்கும் உடம்பை நல்லபடியாக உற்சாகமாகவும் அதே சமயத்தில் எந்தவித தளர்ச்சியும் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டோடு வச்சுக்கக்கூடிய 8 அற்புதமான ஆசனங்களோட லிஸ்ட்டை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்மளுடைய யோகபோனம் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அதை பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல பத்மாசனம். கால்களை லாக் பண்ணிவிட்டு பத்மாசனத்தில் உட்காந்து ஒரு 2 நிமிடம் தீர்க்க சுவாச பிராணயாமா பண்ணுங்கள். இது முதல் ஆசனம். இதை பண்ணிவிட்டு நேராக படுத்துருங்க. பத்மாசனம் முடித்தோன்னே பாயிலையோ அல்லது மேட்லேயோ படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு துவிபாத உட்டானாசனா. 2 கால்களையும் மெதுவாக தூக்கிட்டு இறக்குங்க. உங்களால் தூக்க முடியலன்னா 2 கைகளையும் உங்களுடைய இடுப்புக்கு பின்னாடி கீழே, அதாவது உங்களுடைய பட்டெக்ஸ்க்கு பின்னாடி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மெதுவாக கால்களை முட்டி மடக்காமல் தூக்கி இறக்குங்க. 3 முறை முதல்ல பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு கழித்து 5 முறை, அப்புறம் 7 முறை பண்ணலாம். ஸோ 7 முறையோடு நிறுத்திக்கோங்க. அடுத்தது பவன முக்த ஆசனா. வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்குகளும் போக்கி வாயு வெளியேறி வயிறு சுத்தமாகி இன்டைஜஷன் இல்லாமல், கான்ஸ்டிபேஷன் இல்லாமல், அசிடிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த துவிபாத உட்டானாசனா ரொம்பவே உதவும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சொன்ன பவன முக்தாசனமும் ரொம்பவும் உதவும். பவன முக்தாசனத்துக்கு அடுத்தது, அதாவது சிங்கிள் லெக் பண்ணுறீங்க, அடுத்தது டபுள் லெக் பண்ணுறீங்க. இது முடித்த பிறகு விபரீத கரணி. 2 கால்களையும் மேலே தூக்கி உங்களோட கைகளால் பிடிச்சிக்கும் பொழுது ஃபுல் பிளட் சர்க்குலேஷன் உங்களுடைய நெஞ்சு பகுதிக்கும் முகத்துக்கும் வரும். நம்ம நைட்டு படுத்திருக்கும் போது நம்மளோட பாடி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறதுனால பாடி ஃபுல்லாக பிளட் சர்க்குலேஷன் இருந்துகிட்ருக்கும். கால்லேருந்து தலை பக்கத்துலேருந்து கால் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? மறுநாள் காலையில் 8 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் நம்ம நின்றுட்டு இருக்கோம், இல்லைனா உட்காந்துட்ருக்கோம். அப்போ உடலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் ஃபுல்லாக கீழே போயிடும். அப்போ தலைக்கும் நம்மளுடைய மார்பு பகுதிக்கும் வயிற்று பகுதிக்கும் ரத்த ஓட்டம் போகிறது கம்மியாயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா காலையிலேயே இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு
விபரீத கரணி பண்றோம். அடுத்தது புஜங்காசனா. குப்புற படுத்துக்கிட்டு 2 கைகளையும் உங்களுடைய செஸ்ட் பக்கத்துல வச்சுட்டு கால்களை சேர்த்து வச்சுட்டு தலையை நல்லா மேல தூக்குறீங்க. இப்ப நீங்க படத்துல பாக்குறீங்க இல்லையா, இதான் புஜங்காசனா. இந்த புஜங்காசனா பண்ணும்பொழுது உங்களுடைய மார்பு கூடு விரிவடைந்து ஹார்ட்டுக்கு நிறைய பிளட் சப்ளை போகுது. அது மட்டும் இல்லாம லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி நிறைய ஆக்சிஜன் உள்ள போகுது. இந்த புஜங்காசனா உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு தனுராசனா. தனுராசனா அப்படிங்கிறது சகல லோக நிவாரணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நிறைய பிரச்சனைகளை தனுராசனா சரி பண்ணுது. இதை பற்றியான டீட்டெயில்டு வீடியோ நம்மளுடைய யோகபுவனம் சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 2 ஆசனங்கள் நின்றுட்டு செய்கிறது. தனுராசனா முடித்தோடனே நல்லா நேரில் படுத்துக்கணும். அதாவது உங்கள் முதுகு பக்கம் கீழே தரையில் இருக்கிற மாதிரி படுத்துட்டு, மேட்டில் இருக்கிற மாதிரி படுத்துட்டு, நல்ல சுவாசத்தை இழுத்து மெதுவாக வெளிவிட்டு 2 நிமிஷம் உங்களை நீங்கள் ஆசுவாசப்படுத்திக்கங்க. அது ஷவாசனா இல்லை சாந்தி ஆசனா. அடுத்தது முக்கியமான 2 ஆசனா சொல்ல போகிறேன். திரிகோணாசனா. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இடுப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சதை இருக்கும். இந்த இடுப்பு பகுதியில் ஒரு மாதிரி டயராக சதை வரும். அது குறையணும் அப்படின்னா நீங்க திரிகோணாசனா பண்ணுங்க. திரிகோணாசனா ரொம்பவே நல்லது உங்களுடைய இடுப்பு பகுதிக்கு, முதுகு பகுதிக்கு, கழுத்து பகுதிக்கு, தலைப்பகுதிக்கு, ஷோல்டருக்கு. அதாவது திரிகோணாசனத்துல நீங்க ரைட் சைடும் பண்ணணும், லெஃப்ட் சைடும் பண்ணணும். இப்போ இந்த ஆசனங்கள்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த திரிகோணாசனாவோட சேர்ந்து 7 ஆசனங்கள். இந்த ஆசனங்கள் பண்ணும்பொழுது எவ்வளவு நாழி நீங்க அதுல இருக்கணும் அப்படின்னா, ஆரம்ப கட்டத்துல இருக்கும் பொழுது நீங்க 10 கவுண்ட் இல்லைன்னா 15 கவுண்ட் உங்க மனசுல எண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி தான் நீங்கள் எண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு எண்ணக்கூடாது. திரிகோணாசனத்தில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு 10 to 15 செகண்ட்ஸ் இல்லைன்னா 5 மூச்சு வரைக்கும் இருந்துட்டு அதே மாதிரி லெஃப்ட் சைடு பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிற ஆசனா ரொம்ப முக்கியமான ஆசனா. பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதோட கஷ்டம் புரியும். விருக்ஷ ஆசனா. விருக்ஷம் அப்படின்னா ட்ரீ. உங்களுடைய உடம்பும் சரி மனசும் சரி எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்கிறது எது அப்படின்னா ஞாபக சக்தி. நமக்கு பழசை நம்ம நினச்சி கஷ்டப்படுறதோ அல்லது எதிர்காலம் நினச்சி பயப்படுறதோ இந்த மாதிரி இல்லாமல் ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை சந்தோஷமாக அனுபவித்து ஹாப்பியாக உங்களோட வாழ்க்கையை லீட் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு இந்த ஆசனா ரொம்பவே உதவும். அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ், மெமரி பவர், இந்த 3ம் விருக்ஷாசனால உங்களால் நல்ல பலனை கொடுக்கும். இன்னொன்று என்னென்னா, எப்படி நிற்கணும், நேராக நின்றுக்கிட்டு ஒரு காலை மடக்கி இன்னொரு கால் தொட மேலே நீங்கள் இப்படி வச்சுக்கணும். இப்படி ஒரு ஆதாரமாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு 2 கைகளையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல உங்களோட கைகளை நேராக வச்சுக்கோங்க. அதாவது ஒரு மெழுகுவர்த்தியை தாங்குற மாதிரி இப்படி நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுக்கிட்டு அப்படியே வச்சு நீங்கள் அது மாதிரி பண்ணிகிட்டே இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 2 கைகளையும் அப்படியே மேலே கோத்துட்டு போகணும். 2 கைகளையும் மேலே கோத்துட்டு போயிட்டு நீங்கள் 2 கைகளையும் தலைக்கு மேலே அஞ்சலி முத்ரா மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு கண்ணை மூடக்கூடாது. அதுதான் எல்லா ஆசனத்துலேயும் கண்களை மூடி உங்களுடைய உடம்பும் எப்படி வளையுது, எப்படி ஸ்ட்ரெச் ஆகுது, எங்கே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச்சு தெரியுது, அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நான் என்ன சொல்லிக் கொடுப்பேன்னா, ஆசனம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது கண்ணை மூடிக்கிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது. ஆனால் விருக்ஷாசனம் மட்டும் நீங்கள் கண்ணை மூடக்கூடாது. நீங்கள் கண்ணை மூடுனீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உடனே நீங்கள் டக்குன்னு காலை கீழே வச்சுடுவீங்க. அதனால் கண்ணை மூடாமல் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கிட்டு 25லேருந்து 50 கவுண்ட் வரைக்கும் எண்ண பாருங்கள். முதல்ல 10 கவுண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விருக்ஷாசனத்தில் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன்னா என்ன, அதை பற்றியான டீட்டெயில்டு வீடியோ நான் ஃப்யூச்சரில் போடுவேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, கண்ணை மூடிக்கிட்டு காலையிலேருந்து மாலை வரைக்கும், இரவு வரைக்கும் நீங்கள் என்ன வேலையெல்லாம் பண்ண போகிறீங்க, ஆஃபீஸ்க்கு போக போகிறீங்க, என்ன வேலை இருக்குது, என்ன ப்ராஜெக்ட் இருக்குது, என்ன மீட்டிங் இருக்குது, யார் யாரை மீட் பண்ண போகிறீங்க, என்ன வேலை செய்ய போகிறீங்க, பசங்கள்கிட்ட என்ன பேச போகிறீங்க, ஸ்கூலுக்கு குழந்தைங்கள கொண்டு போய் விடணுமா, எத்தனை மணிக்கு, என்ன ஏது, எல்லா விதமான டீட்டெயில்டான அந்த 14 மணி நேரம் காலையிலேருந்து இரவு வரைக்கும் இருக்குன்னா அதை அப்படியே மனசில் ஒரு டைரி மாதிரி எழுதிக்கிட்டே வாங்க. இதுக்கு டைம் மேனேஜ் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்வேன். ஸோ இதை பண்ணிவிட்டு நிறைவாக அந்த மேட்லேயே படுத்து ஒரு 2 நிமிஷம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு எழுந்து உட்காந்துருங்க. ரெகுலராக கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அரை மணிலேருந்து 40 நிமிஷம் ஆகும். டைம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ணிங்கன்னா 1 hour ஆகும். தயவு செய்து 24 மணி நேரத்தில் இந்த 1 மணி நேரம் உங்களுக்காக, உங்கள் உடம்புக்காக, நீங்கள் சம்பாரித்து வச்ச பணத்துக்காக, செல்வத்துக்காக, அதை அனுபவிப்பதற்காக, அது மட்டும் இல்லாமல் நம்மை கைப்பிடித்து நம்மை பாத்ரூம் கூட்டிட்டு போகிறதுக்கு யாரும் நமக்கு தேவையில்லை. நம்ம எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் பேலன்ஸோடு நிற்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மை உங்களுக்கு வேணும்னா தயவு செஞ்சு இந்த 1 மணி நேரம் உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுங்கள். இதை முடிச்சுட்டு
818 அப்படின்னு சொல்கிறேன். 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், 1 மணிக்கு லஞ்சு, 8 மணிக்கு டின்னர். நீங்கள் ரொம்பவே பிளான் பண்ணுறவராக இருந்தால் 6லேருந்து 7 மணிக்குள்ளே டின்னரை முடிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஆனால் ஆஃபீஸ் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து டைம் இல்லையா மேடம்னா 8 மணிக்கு நீங்கள் சாப்பிட்றது நல்லது. 8 மணிக்குள்ளே முடிச்சுடுங்க. முடித்த பிற்பாடு 9லேருந்து 9:30 இல்லை 10 மணிக்கு ஒரு 40 நிமிஷம் இல்லைன்னா முடியலன்னா 20 நிமிஷம் நடங்க. உங்கள் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிக்கிட்டு நடங்க. அந்த கூட்டிகிட்டு நடக்கும்போது இன்றைக்கி என்ன ஸ்கூலில் நடந்தது, என்ன ஆச்சு, ஏதாச்சு, நீ எப்படி இருக்க, உன்னோட மனநிலை இருக்குது, எப்படி ஹவர்ஸ் த டே, எப்படி போச்சு, எல்லாமே போகலாம். ஒய்ஃபும் ரெடியாக இருந்தாங்கன்னா ஒய்ஃபும் பசங்களோட ஒரு 20லேருந்து 40 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வாங்க. வந்த பிற்பாடு உங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு குளிச்சிடுங்க. நைட்டு படுக்க போகும்போது யார் குளிக்கிறாங்களோ அவங்களுடைய உடல்நிலையினுடைய தட்பவெப்பம் என்றைக்குமே அருமையாக இருக்குங்க. தயவு செய்து குளிச்சுட்டு படுங்க. குளிச்சுட்டு பல்ல தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு நல்லா கை காலெலாம் துடைச்சிட்டு ஒரு லூஸான பருத்தி ஆன ஆடையை அணிஞ்சிக்கிட்டு நீங்கள் நிம்மதியாக உட்காந்து உங்களுடைய பெட்டில் உட்காந்து இப்போ நான் சொல்ல போகிறது சந்திரபேதன பிராணாயாமா. காலையில் நீங்கள் பண்ணது சூரிய பேதன பிராணாயாமா. இப்போ நீங்கள் பண்ணுறது சந்திரபேதன பிராணாயாமா. சந்திரபேதன பிராணாயாமா எப்படி? ஈஸி தான். முதல்ல நீங்கள் என்ன பண்ணீங்க, ரைட்டில் தானே நீங்கள் மூச்சு இழுத்து விட்டீங்க காலையில், ஏன்னா உங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் கூல் டவுன் ஆகி ரிலாக்ஸ்டாக தூங்க போகிறீங்க. அப்போ என்ன பண்ண போகிறீங்க, ரைட்டில் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு லெஃப்ட்டு நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. இன்ஹேல், பொறுமையாக எக்ஸேல். இதை எத்தனை முறை பண்ண போகிறோம்? ஒரு 15லேருந்து 25 முறை பண்ண போகிறோம். இந்த 15லேருந்து 25 முறை இந்த சந்திரபேதன பிராணாயாமாவை பண்ணிவிட்டு கால்களை நல்லா நீட்டி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு படுத்துக்கோங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷமோ அரை மணி நேரமோ உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேளுங்க, இல்லைன்னா நல்ல புஸ்தகத்தை படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் நிம்மதியாக கால்களை நீட்டிட்டு இன்றைய நாள் இனிமையாக முடிஞ்சுது, நாளைய நாளும் இதே மாதிரி இருக்கணும், இந்த பிரபஞ்சம் எனக்கு எல்லாமே நல்லது தான் செய்யும் அப்படிங்கிற பாசிட்டிவான ஒரு நினைப்போட படுத்துக்கங்க. படுக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ கெட்டது தயவு செய்து நினைக்காதீங்க. ஏன்னா கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ் அப்படின்னா என்னங்க அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ படுக்கும் பொழுது என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுட்டு நல்லதே நடக்கணும், நல்லது தான் நடக்கணும், நல்லது தான் எனக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அழகாக நைட்டு படுத்து தூங்குங்க. அப்படி படுக்கும் பொழுது நிஜமாக சொல்கிறேன், இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆசீர்வாதம், உங்களை சுற்றியில் இருக்கிறவங்களுடைய அன்பு, உங்களுக்கு கிடைக்க போகிற நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையும். இன்றைய நாள் நல்ல நாளாக அமையறதுக்கும் இந்த வீடியோ பார்க்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதுக்கும் எல்லாம் வல்ல அந்த பிரபஞ்சத்தை வேண்டிக்கிறேன். வணக்கம், நன்றி.